அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால அண்ணாமலையார் கரோகரா நல்லா இருக்கணும், எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால இன்னைக்கு 100 பேருக்கு ஒருத்தங்க அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அன்னதானம். அன்னதானம் பண்ண அடியவர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அதான் சைக்கிள் வண்டி வச்சுக்கிறப்ப சைக்கிள் அதுல இருந்தா தர்மம் கொடுக்க மாட்டாங்க. உன் ஐடியா எனக்கு தெரியாதா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்னைக்கு அன்னதானம் பண்ண அனைத்து குடும்பத்தினரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு மட்டும் அன்னதானம் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா அன்னதானமும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அன்னதானம். சரிங்களா? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் எல்லாருமே போட்டு நம்ம வழியில கொடுத்துருங்க, பேர் சொல்லாதீங்க கொடுத்துருங்கன்னு சொன்னவங்க போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையார் கருளால அன்னதானம் பண்ணவங்க எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும். தாங்களும் மென்மேலும் நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க ஐயா வாங்க. என்ன ஏதோ குழந்தை ஸ்கூல் டிஷர்ட் எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறீங்க. அதை பார்த்து ஸ்கூல் எந்த கொடியில காஞ்சி நின்ச்சியா? உங்க வீட்டு கொடியில தான். ஓம் நமச்சிவாய நமக. ஸ்கூல் டிஷர்ட் ஏன் போட்டுக்கிறீங்க? படிக்கணும் ஆசை இருந்து. அப்படியா? போய் படிங்க போங்க. சரி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா வாங்கிக்கோ. ஓம் நமச்சிவாய. தயிர் சாதம் வேணுமாமா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. நீங்க வந்து பல்லாண்டு வாழணும். நல்ல நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. நல்லா இருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி வாங்க சாமி. நமச்சிவாய நமக. இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு வந்து அன்னதானம் ஒருத்தர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் பண்ண அடியவர்கள் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. நல்லா சூப்பராக கொண்டாடுங்க. இந்த பிறநாள் மாதிரி ஒவ்வொரு பிறநாளும் அருமையாக கொண்டாடணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஓஹோடு இருங்க. அப்புறம் வேற மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையாருக்கு அன்னதானம் கொடுத்த உதவினவங்களுக்கு எல்லாருக்கும் ஓணம் சாமி செல்ல சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓணம் சாமி செல்ல சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஓம் நமச்சிவாய. சாமி சாமி வாங்கி சொன்னாரு. சார்ஜ் போட போயிருக்காரு. டெய்லியும் வாங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அந்தாண்டே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வரேன். டெய்லியும் அந்த மாதிரி மட்டும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. டெய்லி பண்ண மாட்டேன். சரி சரி சரி. சரி சாமி வரட்டுமா? வரேன் சாமி. போயிட்டு வரேன். டைம் ஆகி போச்சு. இது ரெண்டுமே உங்களுக்கு வெள்ளை சாதம் கொடுத்துருக்கேன். தயிர் சாதம் வேணுமா? சாப்பிடுவீங்களா? 3மே கெஸ்ட் வர்றாங்க. ஒரு தயிர் சாதம் ஒன்று. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற சாமி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா? போயிட்டேன். அப்படிங்களா? சந்தோஷம். திரும்பி வந்திருக்கீங்க. சிவாய நமக. நமச்சிவாய. சரி சாமி. நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா. சிவாய நமக. வாங்க சார் வாங்க சார். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க. வேணா நமச்சிவாய. வாங்க ஐயா போலாம். ஓம் நமச்சிவாய. தாத்தா நீ தலப்பா இல்ல தலை உன்னை அடையாளமே தெரிய மாட்டேன் தாத்தா. இந்த தலப்பாவே வந்து முடியே வந்து தலப்பா மாதிரி போடுவில்ல. சரி சரி நமச்சிவாய. சீக்கிரமா வளர்த்துரு. அடையாளம் தெரிய மாட்டேன் நீ. ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய. எதனா ஐயா? ஓம் நம. நீங்களா ஆந்திராவா?
நமச்சிவாய். ஆந்திராவா நீங்களும்? சென்னை. அவங்க அவங்க சென்னையில் தான். ஆ, பிறந்ததெல்லாம் ஆந்திரா, அதனால. சென்னையில் தான். சரி சரி. சென்னையில் எந்த ஏரியா? குன்றத்தூர். குண்டத்தூர். எத்தனை ஐயா? 2 கூட. ஓம் நமச்சிவாய். வாங்க ஒன்று. உங்களுக்கு ஒரு வெள்ளை சாதம். ஓம் சிவாய். ஒன்று. என்ன தாத்தா? தயிர் சாதம் தாத்தா. என்ன தயிர் சாதம்னா? ஏன் ஆவாதா? உடம்புக்கு பொத்துக்காதா? தயிர் சாதம் கூட ஒன்றும் இல்லை. இன்னொரு தயிர் சாதம் கொடுத்துரு அவருக்கு. இவருக்கா? ஓம் நமச்சிவாய். சாமியாருங்களுக்கு ஐயா. சக்கரை கட்டி ராசாத்தி பெட்டாதான் பிள்ளையா, பெட்டாதான் பிள்ளையா பாருங்க, நல்ல டைட்டில். சக்கரை கட்டி ராசாத்தி என் மனசை வச்சுக்கோ நீ காப்பாத்தி, செண்டல் அடிக்கும் தோட்டத்தில் நான் சாஞ்சுக்கவா மகராசி. ఏ తీగ పువ్వను ఏ కొమ్మ తేటిను కలిపింది ఏడింత అనుబంధమౌను, తెలిసి తెలియని అభిమానమౌను. మనసు మూగది మాటలు రానది, మమత ఒకటే జత కూర్చినది. ఈ రెండు மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், மறந்து வாழ ஒன்று. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், மறந்து வாழ ஒன்று. நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. போயிட்டு வாங்க. சாரில எங்கனாவது? ஓம் நமச்சிவாய நமக. நாமளையாரு கரோவர 2. ஓம் நமச்சிவாய நமக. நேற்று ஒரு அம்மா வந்தாங்களா? ஆமா, கொடுத்தா 500 ரூபா. சரி சரி. நமச்சிவாய். தூக்கி பார்த்துட்டு தாரியை தூக்கிட்டு முறுக்கிய தூக்கி பார்த்துட்டு கொஞ்சிட்டு போயிட்டாங்க. பூன சித்தர், பூன சாமியார். நீங்க தான் சொல்லி விட்டிய பூனை சுத்தி பூனைக்குட்டி பூன சாமியார், பூன சாமியார். சரி நான் வரேண்ணா. சரி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடு. என்னம்மா? ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடுத்து போயிட்டோம். ஒன்று கொடுறா. அவர் ஊருக்காக சாப்பிட மாட்டாரா? அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுக்குற. ஆமாம் தானேங்க? இதே வந்து எக்ஸ்ட்ரா தாங்க அது குழம்பு. 2 சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடு ஆகி போச்சு. இதுவும் முடியாது, குழம்பு வேஸ்ட் ஆகுது. என்னதான் நான் உங்களுக்கு சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? குழம்பு வேஸ்ட் ஆகுது. சரி சரி, இன்னொரு சாப்பாடு வாங்கி. இல்லை எனக்கு சாப்பிட முடியாது, அவ்வளோதான் சாப்பிட முடியும். 2 வெள்ளை 2 வெள்ளை கேட்குறேன். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க எத்தனைனா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக்கு. இன்னைக்கு ஒரு 300 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். 100 பேருக்கு மட்டும் இன்னைக்கு ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி 200 பேருக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1. வாங்க 1. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆமா. ஓம் நமச்சிவாய. வர ஒன்று மட்டும் கொடு. ஓம் நமச்சிவாய. ஒண்ணா? 1. ஓம் நமச்சிவாய. ஒரு தயிர் சாதம் கொடுத்துரு. இந்தாங்க, போயிட்டு வாங்க. சாமியார்கள் கொடுக்குறது. ஒன்று தயிர் சாதம் வாங்கிக்கலாம். சாமியார்கள் கொடுத்துட்டு வாங்க. சாப்பிடுங்க. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. சாமியார்கள் கொடுக்குறது. நமச்சிவாய. தயிர் சாதம் ஒன்று கொடுத்துரு. இந்தாங்க, போயிட்டு வாங்க ஐயா. சாமியார்கள் கொடுக்குது. நமச்சிவாய. போலாம். ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா கலகலன்னுங்கிற? சந்தோஷமா இருக்கு தாத்தா. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் தாத்தா வாழ்க்கை. கொடுத்த எத்துக்குண்ணா வேணாம் தானே ஊருக்கா? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நாளைக்கு கால் மேல காலை போட்டு சாப்பாடு இங்க வை அப்படின்னு அங்க நித்தணும். இப்ப கிட்ட நாளைக்கு சாப்பாடு கால் மேல காலை போட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வாயில வச்சுக்கினேன் வை அப்படின்னு. ஓம் நமச்சிவாய. நமக்கு ரசம் 1, குழம்பு 1, மோர் 1, பாயாசம் எந்த தட்டுல ஊத்துட்டோம்? பாயாசம் எங்க ஊத்துட்டோம்? பாக்கெட்ல ஊத்திட்டோமா? ஊத்திடலாம். ஓம் நமச்சிவாய. 2. நமச்சிவாய. இல்ல ஓம் நமச்சிவாய. தம்பி என்ன தக்காளி சாதமா? தக்காளி சாதமாடான்னு கேட்டேன். ஓம் நமச்சிவாய. தக்காளி சாதம் என்னைக்கு போறீங்க? இன்னும் ஒரு வாரமா? தக்காளி போதில்ல, அந்த தக்காளியை வாங்கி வெள்ளை சாதத்துல நல்லா போட்டு பேசிஞ்சு ஒரு மிளகாத்தூள் வாங்கிக்கோ, போட்டு நல்லா போட்டு உப்பு போட்டு பேசி சாப்பிடு. தக்காளி சாதம் தான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். எண்ணெய் இல்லாம சாப்பிடு, அப்பதான் உடம்புக்கு நல்லது. என்ன தக்காளி சாதம்? தக்காளி போட்டு பேசியா தக்காளி சாதம் தானே? ஓம் நம. இந்த காலண்டர் இங்க வச்சுனுங்க, தூக்கி கடாசிரு. இவங்க ஒரு தேதி இங்கிக்க மாட்டாங்க, ஒண்ணு இங்கிக்க மாட்டாங்க. ஓம் நமச்சிவாய. ஏன்னா நீ தான் தருமபுரியா? ஊரை ஏலம் விட்டு இருந்தார் ஒருத்தர். எத்தனைங்க ஐயா? ஐயா எத்தனை? நமச்சிவாய. உங்களுக்கு எத்தனை? 2. கீரை குழம்பு வந்தா 2 பாக்கெட் காட்டுங்க. கீரை குழம்பா? கீரை குழம்பு வந்தா 2 பாக்கெட்டா? ரைட். நமச்சிவாய. இந்த வெள்ளை சோறு அதே சோறு தான், வெள்ளை கலர் தான் இருக்கும். அப்படியா? ஓம் நமச்சிவாய. அதே வெள்ளை கலர் சோறு தான். சோறு வெள்ளை கலர்ல தானே இருக்குது. அப்புறம் என்ன? வாங்கிட்டு
சொன்னாலும் சொன்னீங்க நீங்க துண்டை பத்தி எப்படி போட்டு நிக்கிறது இப்பெல்லாம் இது வரைக்குமா அந்த தேதி கீச்சிடு சாப்பிட்டு கேட்கிறோம்பா. சாப்பிட்டுலாம் கீக்காத நாள் போய் நிக்குது எனக்கு ஒரு நாள் கீச்சுக்கிறாரு காமிச்சு நின்றுந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டாரு. இப்ப கீச்சிட்டோ மாமா நீதான் செய்ய மாட்டேன்றீங்க சும்மாதான் இருக்க மாட்டேன் சும்மாதான் இருக்கிறீங்க ஒரு தேதி கூட கேட்க மாட்டேன்றீங்க இல்லையா அந்த காலண்டர் எடுத்து கடாசுங்க என் கண்ணு துருந்து என் கண்ணு ஆ? நாளைக்கு தக்காளி சாதமா சரி யாரு சசிகலாவா சும்மா நேரம் என்ன பண்ணுமோ தெரியல அது சோறே கொடுக்க மாட்டாராம் மேடம் வந்து அரை மணி நேரம் ஆகுது நம்ம கொடுக்காம கிளம்புறோம் ஐயோ நான் அங்கிருந்தா உனக்கு வண்டி எடுத்துட்டு ஓடியாந்துக்கிட்டோம் பாத்திரம் ஓடியாந்து எனக்கு சோறு கொடுக்கணும் அப்புறம் என்ன கிடைக்குது எங்களுக்கு மனுஷன் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டேன். சரி ஆ. சோறு வாங்குற தினமும் தானே வாங்குற ஆமா தினமும் இந்த நேரத்துக்கு வரேன்னு தெரியும்ல நான் உட்கார்ந்து பார்த்தேன். கேளா ஒரு நிமிஷம் இங்க உட்காரத்துல என்ன ஆயிட போகுது உனக்கு அங்க போய் உனக்கு தர்மம் எடுக்கணும் போற வர ஒருத்தனையும் விடக்கூடாது இருக்கிற பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் புடுங்கணும் அதையும் நினைக்கிற இது சாப்பாடும் நினைக்கிற ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கணும் எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு சாப்பாடு வந்த பிறகு போறது அங்க ஒருத்தருக்கு அங்க நேரம் நம்ம ஒருத்தர் போக முடியல போலகுது சாமி கும்பிட கையெடுத்து கும்பிட்டா பாக்கெட் இருந்து காசு பாக்கெட் தான் போகுது போலகுது இல்லையா பின்ன அப்படி இல்லவே இல்லையா ரூபாய் 2 ரூபாய் கேட்டு வாங்குறேன் நானே அதுக்கு 1 ரூபாய் கொடுத்துட்டு காரு போய் வான்னு சொல்றாங்க கார்ல வந்து நீ இப்ப கார்ல வந்து 1 ரூபாய் கொடுத்துட்டு போறானேன்னு கோவத்துல பேசுற ஆமா இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லு ஐயோ கடவுளே எனக்கு 2 ஹோட்டல கொடுங்க என்னால முடியல சிரிப்பு தான் வருது பாப்பாலாம் வந்து அந்த பாப்பா கொண்டு அந்த கால ஹேண்டிகேப் ஆயிட்டாங்க உண்மையாதான் நான் உண்மையாவே போ 4 பேர் போறாங்க கெட்டு போ டைம் ஆச்சு போ வா வா போ அப்புறம் இங்க இருந்தா உனக்கு காமெடி எல்லாரும் சாப்பாடும் அவங்க இடத்துக்கு வரணுன்றாங்க கரெக்டா தர்மமும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன பண்றது காரக்குழம்பு அவருக்கு கத்திரிக்காய் செட் ஆகாது உனக்கு தயிர் சாதம் சாப்பிடு இன்னொரு தயிர் வேணுமா கத்திரிக்காய் காரக்குழம்பு இல்ல கம்மியா வச்சு சாப்பிடு அதேதான் காரக்குழம்பு இத்தனை நாள் வெண்டைக்காய் போட்டு வந்தோம் சுண்டைக்காய் போட்டோம் ஒரு நாள் கத்திரிக்காய் அவர் ஒருத்தருக்காக 600 பேருக்கு மாத்த முடியாது இல்ல என் நம்பர் யார்கிட்டயுமே இல்ல நான் மேமலை சித்தர நீ வரன்னு சொல்லும் போதே தெரியும் முந்தா நேத்து பயங்கரமா உட்காந்துருந்தா எங்கயா நம்ம போறோம் வர்றது கூட தெரியல உட்காந்ததுல இருந்தே சாயற என்ன விஷயம் பவர் தான் பவர் உள்ள இறங்கிடுச்சா பவர் இல்லையா நான் சாதாரணமா இங்கே உட்காந்தாலும் அப்படித்தான் ஐயா நீ சாதாரணமா உட்காந்த மாதிரி தெரியலையே பவர் ஏறிக்குது பவர் ஏத்திக்கிற வேற என்ன சித்தர நல்ல சாப்பாடு அப்போ நல்ல சாப்பாடு ஓம் நம சிவாய நாங்க எதனா கலர் பவுடர் போட்டு சாப்பாடு வச்சு எடுத்துன்னு வரோமா இல்லை ஐயா அதுதான் ஐயா என்ன சாதம் சொல்றீங்க பேரு இப்ப என்ன சாதம் சொல்ற வெள்ளை சாதம் தான் எல்லாமே வெள்ளை கலர்ல தான் இருக்கும் அப்புறம் என்ன அதுதான் அப்புறம் கலர் பவுடர் எதனா போடுறோமா என்ன அது இல்லை ஐயா அதுதான் ஐயா கொடுக்குறேன் புளி சோறு அப்புறமேட்டு தேங்காய் சோறு என்ன கலர்ல இருக்கும் வெள்ளை கலர் அப்புறம் அது எப்படின்னா அது தேங்காய் சோறு தாங்க எனக்கு மண்டமா வயசு இல்லை உனக்கா வயசு இல்ல இமயமலை வரைக்கும் போயிட்டு வர இந்த பக்கம் இப்படிக்கா போயிட்டு வர அந்த பக்கம் அப்படிக்கா போயிட்டு வர இப்போ நான் சொல்ல வேண்டியதா அதுக்கெல்லாம் நீ நம்ப வேண்டியதா அப்ப அதை நம்பி உண்மை இல்லையா நான் வேற நம்பிட்டேன் தாத்தா பஸ் ஸ்டாண்ட்ல 4 போஸ்ட் 4 பிட்டு போஸ்ட் அடிச்சு வச்சுக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்லாம் இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியுமா அப்ப நான் இமயமலை போய் வந்தனாக்கா நீ எப்படி நம்புற நீ சொன்ன நம்புறேன் நீ எது சொன்னாலும் நம்புவேன் தாத்தா ஏன்னா கிருத்திகை என்னைக்குமே பொய் பேச மாட்டாரு கிருத்திகை என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாரு முருகபக்தர் பொய் சொல்ல மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில நம்பின தாத்தா ஆனா இப்படி நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டிய தாத்தா சரி சாப்பிட்டோமா சாப்பிட்றேன் யாரா கை பூச்சி ஏத்துங்கிறாங்களா என் கை இடுப்புல இருக்குது இந்த கை கார் மேல இருக்குது கை பூச்சி எதாவது ஏத்துங்கிறேண்ணா
அம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு நீ ஏதாவது ஒன்று போட்டு என்ன குழப்பிக்கினே இருக்கிறீங்க. நான் உழப்பவே இல்லை தாத்தா. சாப்பாடு வாங்கினா நீ தான் போகாம நின்று பேசிங்கிற. நான் எங்க குழப்பினுங்கிறேன். சரி ஐயா அதில் வரேன் ஐயா. வரேன்னு சொல்லிட்டீங்க நின்னுங்கிற. ஏன் தாத்தா போற வரேன்னு சொல்லிட்டு வரேன் வாங்க போயிட்டு வரேன் ஐயா. அதுக்கு தான் அப்படி வரேன்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரத்துல வருவீங்க? மறுபடியும் 50 ஆகும். அப்ப நிக்கட்டுமா போட்டுமா? அது நான் சாப்பிட்ற வரைக்கும் சரி செட்டு கொடு சாப்பாடு. வாங்க மச்சு வா. நான் எப்படிமானே பவர் எப்படி இருக்குன்னு வெள்ளிக்கிழமை தானே இன்னைக்கு சாமியார கழுவலாம். நாட்டு மருந்துலாம் சில நேரம் ஆபத்து மாமா. ஆயா கூட தான் சாப்பிட்டான்னு சாமியெல்லாம் கழுவணும், வெளியில் எடுத்து வச்சுக்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க போற மாதிரியே வணக்கம் வச்சுனே வருவாரான். கைட்டாரு கையை சொன்னவனே இறக்கிட்டாரு கையை. நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். காலையில் 2 பேரும் கரெக்டாக காசு பண்ணுங்க. நல்லா இருக்குது தாடி. இந்த தாடி இந்த மாதிரி தாடி வளர்க்கணும் ஆசை. அது இந்த மாதிரி தான் வளர்க்கணும் தாத்தா. இந்த தாடியை பார்த்தே உள்ள நிறைய பேர் வந்து எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? அதுக்கு தனியா தேங்காய் எண்ணெய் வாங்கி ஊத்துறாரு. ஓம் நமச்சிவாய நம. போயிட்டு வாங்க. எப்படி பாக்குறது எப்படி அன்னிலிருந்து அப்படியே தான் இருக்கிறீங்க. மூச்சு மழை பெய்யுது மூச்சு போட்டு கோட்டை நீ அடிக்கிற பீடிக்கு உனக்கு மூச்சு திறனாம இருக்குமா? பீடி நீயே வாங்கி சொன்னா ஒண்ணு குடிச்சா நீ அடிக்கிற பீடிக்கு மூச்சு திணறாம என்ன பண்ண? பீடி அடிக்காம இரு, மூச்சு திணறாது. அதேதான் போ. ஓம் நமச்சிவாய். ஏன் வழி இல்லையா அந்த பக்கம்? தண்ணி வச்சு போவா. ஓம் நமச்சிவாய். சிவ சிவாய ஓம் நமச்சிவாய. ஒண்ணு எங்கதான் போறாரு அவரு? ஒண்ணுக்கு போய் நான் பார்த்து இப்போதான் சொன்னேன். வந்துடுறாங்க போனாரு. ஊருக்கா வேணுமா? ஊருக்கா வேணும் தானே? வேணுமா? அவர் வேற எங்கேயும் சாப்பிடுறதுலப்பா. அங்க இப்போ இப்படிதான் நானும் வரோம். நமச்சிவாய். போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வரலாமா ஒரு நாள்? போகணும். வீடுலாம் அங்கேயே இருக்குமா? அங்கேயே இருக்குதா? அதான் மண்ணில் போட்டிருக்கேன். இல்லைண்ணா நீ ஆளுங்க யாராவது இருப்பாங்க. நீ தனுஷ்கோடி அழிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே தானே இருந்த? இல்ல நான் வந்துட்டேன் அப்பவே. அது ஆகி 80-90 வருஷம் ஆகுது. நான் அந்த கதை கேட்கல. நீங்க எங்க வளர்ந்தீங்க? இங்க ராமநாதபுரத்துல வளர்ந்தது. ராமநாதபுரம் அது பக்கத்துல கிராமம் அச்சனம்பம். அதுதான் அங்க போலாமா? இங்க எங்கயா ராமநாதபுரமா? அது பெரிய டவுன். அது அந்த காலத்துலயும் டவுனு. அதுதான் போலாமா? போலாம். திரும்பி விட்டுமா? வேணாம் எனக்கு வழி தெரியும். ராமநாதபுரத்துல வந்துட்டு வந்து ராமேஸ்வரம் குத்தாச்சி சித்தர் அங்க குத்தாச்சி பாரு. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இது நீனா ஒண்ணு ரெண்டா? ஒண்ணு. ஏன் புருசிலே எங்க வருவான் பாரு. கீழே அப்பா ஜெகதல பிரகலாபன். ஜெகதல பிரகலாபன் யார் தத்தா? அவர் ஜெகதல பிரகலாபன் அதுதான் அவனே அவரே கேட்டுமா? ஜெகதல பிரகலாதன். பிரகலாதனா பிரகதாபனா? ஓம் நமச்சிவாய. நாடகத்துல இருக்குதா? என்ன புருஸ்லி? யாருக்கு புருஸ்லி? ஜெகதல பிரகதாபனா பிரகலாதனா? ஜெகதல பிரகலாதன் தெரியலையா? புரியலையா?
புரியலையா? அவர் கொடுத்துட்டு வந்தாங்க வண்டி கேட்டாங்க. ஏதோ நாடகத்தில் வருமாமே ஜெகத்தல பிரகலாதனா பிரகதாபனா பிரகலாதனா பிரகலாதன் இந்த நரசிம்மர் அவதாரம் எடுப்பாரு அது நாடகமா இல்ல அதுதான் கிருஷ்ணா சேரி முடிஞ்சு போச்சு. அதுதான் கிருஷ்ணதுவா அப்ப தெரியாதுன்றீங்க எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு சொல்லி நீங்க தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். தெரியாதுன்றீங்க. அது கேரளாவில் இது நரசிம்ம அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் ஊர்வலம் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் இல்லை ஊர்வலம் வருவாங்க கேரளாக்குள்ள. நல்ல வேடிக்கை நல்லா இருக்கு. அதான் கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு அவ்வளோ சிறப்பு கிடையாது. அந்த பண்டிகை பேர் என்ன? அதான் கிருஷ்ண செய்தி. கிருஷ்ணர் ஜெயந்தியா? ஆனா உனக்கு தெரியுதோ தெரியலையோ நீயும் என்னென்ன கதையோ ஆச்சுக்கிற. கேரளாவில் வந்து கிருஷ்ண செய்தி தான் வருஷம் வருஷம் போடுங்க. நைனா கிருஷ்ண ஜெயந்திக்கா கொண்டாடுவாங்க அது கேரளாவில். கேரளாவில் அதுதான் சொல்றாரு எல்லா வடநாடெல்லாம் கொண்டாடுவாங்க. அதிகமா கும்பிடுறது தமிழ்நாட்டிலையும் கேரளாவோட தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கெல்லாம் கேரளாவில் கிடையாது. 6 மாதம் கேரளாவில் அப்போ போயிருந்தாங்க. சரி அது சொன்னபடியே இருக்குது. அவங்க சொன்னபடியே இருக்கட்டும், நீங்க சொன்னபடியே இருக்கட்டும். நடுவில் யார் என்ன சொல்றாங்களோ அதுவும் இருக்கட்டும். அதுவும் இருக்குது. ஹிஸ்டரியில யார் வந்து முதல்ல இடம் பிடிக்கிறாங்களோ அவங்கள்தான் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். வடநாடு கேரளா தான் நம்மளுக்கு. கேரளாவில் என்ன பண்டிகை கொண்டாடுவாங்க? ஓணம் கொண்டாடுவாங்க. ஓணம் கொண்டாடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி நிறைய கொண்டாடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்களா? கர்நாடகா கிருஷ்ணர் நமக்கு மட்டுமா சொன்னா எல்லாருக்கும் தான் சொன்னா கொண்டாடுவாங்க. சரி நீங்க போய் பாத்துக்கிறீங்களா கொண்டாடும் போது? வருஷம் வருஷம் ஆனந்த ஆசிரமத்தில் இருப்போம். இப்ப கிருஷ்ண ஜெயந்தி போச்சே அது உடனே சரி பாண்டிச்சேரி சரி சரி போயிட்டு வாங்க. நல்லா நல்ல வேடிக்கை இருக்கு. வேடிக்கையா இருக்கும். சரி சின்ன கிருஷ்ண வேஷம் போட்டுங்க ஊருக்குள்ள ஒரு சின்ன ஜெர்சிங்கெல்லாம் கிருஷ்ண வேஷம் போட்டு போட்டு உள்ள வருவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வந்தா இப்ப யாரு விடுறாங்க? பாவம் கிருஷ்ணரே பயந்துரும். கிருஷ்ணரே வந்து குடல் ஒரு இப்படி காலம் வச்சு. ஆமா அது பிரகலாதன் பக்த பிரகலாதன் ஊர்வலம் வருவாங்க பஜனை மாடிக்கு. அந்த மாதிரிலாம் பாத்துக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல உங்களோட வயசு கம்மி இல்ல கிருஷ்ண வேஷம் போடுறேன்ட்டு பண்றவங்க எல்லாம் அம்மங்கள்ட்ட பார்த்தா விநாயகப் பெருமானே 45 வயசு தாத்தா கிருஷ்ண வேஷம் போடுறாரு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஏன் அந்த பேர் வந்துச்சு? புழுங்கல் அரிசி பச்சை அரிசின்னு நெல்லை வேக வச்சு அப்புறமா அப்புறமா குத்தி எடுப்பாங்க. அது புழுங்கல். நெல்லை வேக வச்சு புழுங்க வச்சு எடுப்பாங்க. அது புழுங்கல். டைரக்டா அப்படியே பச்சையாவே எடுப்பாங்க. அவிக்காம அப்படியே எடுப்பாங்க. அதனால அது பச்சை அரிசி. அவிச்சு எடுத்தா அது புழுங்கல் அரிசி. நெல்லை அவிச்சு அப்படியே புடுங்கி அப்படியே வந்து காய வச்சு அப்படியே இது பண்றது வந்து பச்சை அரிசி. ஆனா அரிசி ஒண்ணுதான். வேக வச்சா அதனுடைய தன்மை மாறுது. இல்ல ரொம்ப நாளா எனக்கு இந்த டவுட் இருக்குது. நிஜமாவா இல்ல ஒரு படத்துல சிவாஜி நாட்டு படத்தான் நம்பியாரும் பட்டணத்துல இருந்து வருவான். பில்டிங்க்கு முன்ன வேலை எடுத்து பச்சரிசி பின்னாடி வேலை வச்சிடணும் அப்படின்னா பச்சரிசில அப்படி நெல் அரைச்சு அப்படியே காய வச்சு அப்படியே அரைக்கிறது பச்சரிசி. வச்சு காய வச்சு வேக வச்சு காய வச்சு அரைக்கிறது புழுங்கல் அரிசி. அப்ப ஒரே அரிசி தான். அதனுடைய தன்மை வந்து பக்குவம் பண்றது சத்து உண்மையோட சத்து அந்த புழுங்கல் அரிசி அதை வேக இது வைக்கிறதால போது அதுல சத்து பச்சரிசி. அப்ப டைரக்டா பச்சையா தானே இது அது அரிசி விலகுதில்லை. உண்மை விலகுதில்லை. ஓஹோ ஆமா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். தாத்தா என்ன உக்காண்டா வண்டி வாங்கி வச்சிருக்கு சாமி. அப்படிங்களா? வலிக்கிறவங்க இங்க கொண்டு திரும்ப இங்கே போட்டிருக்கோம். என்ன வண்டி? இந்த வண்டி சார். என்ன வண்டி? சரி நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா
அதே வீல் சேர் பாதி வெளியில் கால் வெளியே வந்துருக்குல்ல. ஆமா, அவங்க ரிலேஷன் வந்து ஓடிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரும். சரி சரி சரி, நமச்சிவாய். இங்கே தான் ஆரம்பம். சரி சரி, வாங்க. வணக்கண்ணா. என்னண்ணா, எப்படின்னாக்குறா? நல்லா இருக்கிறியா? ஒரு குறை இல்லை, ஒரு குறையும் கிடையாது. நல்லா இருக்கிறோம் சாமி. சந்தோஷம் சந்தோஷம், நிம்மதியாக. நிம்மதியாகிறியா? நேற்று உன்னை தேடி ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா கண்ணில் நீ கடிக்கல, எங்க போட்டா? எமானாத்துக்கு காலையிலே வந்தாங்க. காலையில் வீட்டுக்கு போயிட்டேன். உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் சேர்த்துங்க அடி வந்துட்டேன். சரி சரி, வந்து உன்னை தேடின்னு வந்தாங்க. ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? காசு எதனாக்குதா? நம்ம காசு கொடுக்க சொன்னாங்க. உன்னை பார்த்து தேடி எடுத்து வந்து கொடுக்க சொன்னாங்க. ஓகேவா? ஓகே சாமி. 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. காசு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய் கொடு. நாளைக்கு தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னது. நானு வரும்போது அங்க ஒரு செலவு 500 600 தான் எத்தனை வரது, வரும்போது எதனா ஒரு செலவு. அந்த அம்மா வந்து 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். சரியா, வச்சுக்கோ. தயவு செய்து கேமராவில் காமிக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை, பார்ப்பாங்கல்ல. நினைச்சேனா? சரி சரி, வரேன். சாப்பாடு கொடுக்கணுமா? சாமி ஓம் நமச்சிவாய். நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க, நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. காசு உள்ள வை, இரு. காசுவா. சரி, வரணா? ஓம் நமச்சிவாய். ஏய், என்னடா இவன் தான் பவுடர் கூட சண்டை போட்ட மாதிரி இருக்கான். பவுடர் இவன் வச்சு எத்துமா மாட்டடா. ஒன்றும் பரவாயில்லையே. வயிற்று மேலே வந்து போகுது. ஏய், இங்க வந்துருக்கு. அங்க வேணா வா, அங்க வேணா வா, அங்க வா. சிவா வாடா, அங்க வாடா. அங்க வேணாண்டா, அங்க எல்லாம் கிடாங்கடா. அப்படி வாடா, இப்படி போடுற வாடா. ஏ சிம்பா, சாப்பிட்றா டேய். குசியா இருக்கு, குசியா இருக்கு. டேய் போஸ் வேற கிடைக்குது. ஓனர் ஈத்து தள்ளிடுறா, கட்டா இருக்கா. ஓம் நமச்சிவாய. எதனா ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. மாமுல் ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்துருப்போம், என்ன பண்ணானுங்க தெரியல அந்த பசங்க. ஏ பாய் சிம்பா, பாய். அப்படியே அந்த கட்டையோட சரி. பாய் 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 பாய். இந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது, வீண் பண்ணவே கூடாது. ஒரு சாப்பாடு வேணா வாங்கிக்கிங்க. தானே கேட்குறேன். பசிக்குது தான். அதை என்ன பண்ண போறீங்க? அது சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன். சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ அதுக்குள்ள பசி எடுத்துச்சா? ஒரு மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிடுங்க. நான் ஒன்று விடுங்க. 5 மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிடுறேன். ஒயிட் ரைஸ் எனக்கு மட்டும் 4-5 தான். ஆமாம், ஒயிட் ரைஸ் தானே? வெள்ளை கலர்ல தான் இருக்கும். வேற என்ன கலர்ல வேணுமா? ஒயிட் ரைஸ் தான். அதே வெள்ளை கலர் தான். ஒண்ணே கொடுப்பா, 2 கொடுக்காத. ஏன்னா இப்போ இங்கெல்லாம் அதிகம் சாப்பாடு. அதுதான். ஆமாம், சாப்பாடு வீணாக கூடாது. அது மட்டும்தான் ஒன்று.
என்னங்க ஐயா சொல்றத? இதெல்லாம் இதுதான் சாப்பிடுவோம், அதனால சாப்பிட முடியாது, அதனால அடுத்த கொடுத்துட்டேன். அண்ணாமலையாரே ஆமா, அப்புறம் எடுத்து வந்து கொடுக்குறவங்க வீடியோ பார்த்து இந்த இடத்துல சாப்பாடு கொடுக்க விட்டு போறாங்க. ஏன் ஸ்கூல் போக மாட்டீங்க சொல்லு, அப்பதான் சாப்பாடு கொடுப்பேன். ஏன் ஸ்கூல் போக மாட்டீங்க? டேய் டீச்சர் அவங்களே மொச்சு பார்க்குறாங்க, போக மாட்டேங்க. ஏன்டா ஸ்கூல் போக மாட்டேங்க? டீச்சர் அடிக்கிறாங்க. டீச்சர் அடிக்கிறாங்களா? என்ன பண்ணீங்க நீங்க? பேக் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடுறீங்களா அந்த பக்கம்? இல்ல உங்களுக்கு உங்க அம்மாக்கு தெரியுமா நீங்க ஸ்கூல் போகாத? தெரியுமா தெரியாதா? அச்சே அடிச்சிருந்தாங்க காலைல ஒடியாண்டாச்சு. உங்க அம்மா அடிச்சாங்க ஓடியான்ட்டீங்களா? எவ்வளோ கூலாக படிச்சுடுறா பாருங்க. படிக்கிற வயசுல எழுத படிக்கணும் கத்துங்கடா. நாங்கடா பண்றீங்க நீங்க என்னடா? ஏன் உங்க அம்மா அங்கதானே கடை வச்சுக்கிறாங்க? 100% தமிழ்நாடு எங்க இருந்து கல்வி வளர்ச்சி வரும்? படிச்சு அடிக்கிறாங்களா ஸ்கூல்ல? அவங்க அம்மா அடிச்சுக்கிறாங்க ஓடியாண்டுக்கிறாங்க பாரு. ஸ்கூல் போறதா அம்மா அடிப்பாங்க, அங்க படிக்கலன்னா டீச்சர் அடிப்பாங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? வச்சு வெளுக்கணும் உங்களெல்லாம், வெளுக்காம விட்டு வச்சுக்கிறாங்க பாரு. சோறு கொடுக்குறாங்க, புக்கு கொடுக்குறாங்க, துணி கொடுக்குறாங்க. இன்னும் என்னடா காலையில ஏற்றி மூஞ்சி சாம்பார் எல்லாமே கொடுக்குறாங்க. சில்பர் வேற கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்னும் பவுடர் சோப்பு தான் கொடுக்கல, எண்ணெய் சீக்காத்தூள். ஏன் வலிக்குதுன்னு தெரியல. எப்படின்னா எல்லாரையும் படிக்க வச்சு நாட்டை வந்து 100% கல்வி அறிவு கொண்டாடுறதான் பார்க்குறேன். முடியல, என்ன பண்ணுவேன்? உங்க வீடு எங்கடா இருக்குது? உங்க 2 பேர் வீடும் பெரும்பாக ரோட்ல எங்குது? ஆமா, நேரம் சேம் என்னதான் அப்படி விடாண்டுக்கிறானுங்க. அவங்க அம்மா வயல பார்த்தா சொல்லுமாம்மா, நாங்க தானே கடை வச்சுக்குது. என்ன உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு இல்ல உங்க ஸ்கூலுக்கு வந்து பேசுறேன் வரேன். ஸ்கூல் இந்த மாதிரி வெளில வந்தா வச்சு வாங்குன்னு விளாசாம பிள்ளைங்களை அடிச்சா போய் பேரண்ட்ஸ் ஒண்ணுல போய் இவங்களை வந்து வாத்தியார் வெளியில போனாலே வச்சு வாங்குவாங்க. வாத்தியார் அடிப்பாருன்ற பயத்திலே வந்து நம்ம வந்து ஸ்கூல் கட்டடிக்காம போவோம். நீங்க வாத்தியார் அடிச்சா அப்படியே போய் அம்மா அப்பா கேட்டுறா, என் புள்ள மேல எப்படி கை வைக்கலாம், என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் சுத்த ஆரம்பிக்குங்க. என்ன பண்ணுவான் அவன் அடிக்கிறான். டேய் வாத்தியார் கிட்ட அடி வாங்காதவன் பிற்காலத்துல போலீஸ் கிட்ட அடி வாங்குவான். வாத்தியார் கிட்ட போய் என்ன பண்றான் தெரியுமா? சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்படி தீண்டி ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு நங்கு பூச்சி காட்டுறான். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எம்மா அடிப்பாங்க வாத்தியார்னா ஒரு ஸ்கூல்னா பயம் இருக்கும். இதெல்லாம் வெயிட் மட்டும் பாரு, பயமே இல்லையா பாரு. இதெல்லாம் அப்படியே தலைகீழ தொங்க ஒண்ணுன்ற இதெல்லாம் மணல்ல முக்கி போட விடுவாங்க வெளியில. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ீங்கிடும் அன்னை பெரித
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஔவை போல எனக்கும் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலே அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறி
என்னை கொல குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாங்குணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா